ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நாளை நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வாங்க தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். ஜெபத்தோடு கூட நம்முடைய நாளை நாம தொடங்குவோம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, நீர் எங்களோடு இருந்தால் அப்பா எங்களுக்கு போதுமப்பா. எங்கள் உள்ளம் நிறைய உம்மை நிறைத்துக் கொண்டு உம்முடைய பலத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உள்ளம் நிறைய ஆண்டவரை நிரப்பிக் கொள்ளணுமாம். எப்படி? உங்க உள்ளம், உங்க இருதயம் தேவனுக்கு கொடுத்தீங்களா? உங்க உள்ளம் முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்களா? அல்லது உள்ளத்தில் ஒரு போர்ஷன், ஒரு அறையை கொடுத்திருக்கிறீங்களா? சாதாரணமா நம்ம தேசத்துல ஒரு சின்ன அறை வீட்டுல இருக்கும். அது கடவுளின் அறைன்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஏசாண்டவரை நம்பினவர்களின் வீடு தேவனின் சமூகத்தினால நிறைந்திருக்கணும். ஒரு அறை இல்ல, ஒவ்வொரு அறையும் அவருடையது. ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு மூளையும் அவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கணுங்க. அது போல நம்ம உள்ளத்திலும் அநேக அறைகள் இருக்கு. நம்ம இருதயத்துல அநேக விஷயங்களுக்கு இடம் இருக்குல்ல. எத்தனையோ விஷயங்களை நம்ம உள்ளத்துக்குள்ள வைப்போம். மனசுல எத்தனையோ இருக்கும் இல்லங்க. என்னென்ன இருக்குன்னு யோசித்து பார்த்தா, உங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, இன்றைக்கு வாலிபரை கேட்டா ரொம்ப விபரீதமா இருக்கிறாங்க. அந்த பொண்ணு இருக்கா, இந்த பையன் இருக்கான் என்கிறாங்க. அவங்களுக்கு என் இருதயத்தை கொடுத்துட்டேங்கிறாங்க. இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வாழ்க்கை என்பதை பொழுதுபோக்குன்னு நினைக்கிறாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இருதயத்தை மனுஷங்களுக்கு கொடுத்தா, உலகத்தால் அதை நிரப்பினா, அந்த உள்ளத்துல எப்படி திருப்தி இருக்கும், அந்த வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இருக்குங்க. இருதயம் தேவனுடையது. தேவன் ஒவ்வொரு அவயவங்களும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம் இதயமோ அவருடைய ஆலயமா இருக்கணும்னு அவர் கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய இருதயமே அவருடைய ஆலயம், தேவனின் ஆலயம். நம்ம உள்ளமே தேவனின் ஆலயமா, நம்ம இதயமே தேவனுடைய ஆலயமா இருக்கணும். ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் அதை கெடுத்துக் கொள்கிறாங்க இருதயத்தை? அனாவசியமான விஷயங்களை எல்லாம் சேர்த்து வைத்து இதயத்துல மறைத்து வைக்கிறாங்க. தாங்கள் ஏதோ சாதித்தார்கள் என்று நினைத்து புத்தியீனமா அவங்க வாழ்க்கையே அழித்துக் கொள்ளுகிறாங்க. உங்க இருதயத்துல யார் இருக்கிறாங்க? கிறிஸ்து இருந்தா உங்க வார்த்தைகள் எல்லாம் அந்த ஆண்டவரை குறித்த வார்த்தைகளாக இருக்கும். உங்க யோசனைகள் எல்லாம் அவருக்கு பிரியமானதாக இருக்கும். உங்க உள்ளத்துல ஆண்டவர் இருந்தா, ஆண்டவர் நேசிக்கிறதை, ஆண்டவர் விரும்புகிறதை, ஆண்டவர் கட்டளையிட்டவைகளை பின்பற்றுவீங்க. உங்க இருதயம் தேவனுக்கு தூரமா இருக்கும் பொழுது உங்க உள்ளத்தில் சாத்தான் நுழைந்து விடுவான். அவன் ஏமாற்றுபவன் சொல்ல தேவையில்ல. அவன் நம்மை கொள்ளையிடுகிற திருடன். நம்ம பரிசுத்தத்தை, நம்ம சந்தோஷத்தை, நம்ம ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவன் அவன்தான். ஆனால் அவன் காட்டுகிற ஆசைகளுக்கு மயங்கி சிற்றின்ப பாவ போகத்துக்கு கீழ்ப்படிந்து மனுஷங்க தேவனுக்கு அவங்க வாழ்க்கையில இடம் கொடாமற் போனார்கள் அவங்க உள்ளத்துல என்கிற வார்த்தையும் பைபிள்ல பார்க்கிறோம். பாருங்க, மனுஷன் தன்னுடைய இருதயத்தில் தேவனுக்கு இடம் கொடுக்காவிட்டா விபரீதமான நிலைகளுக்கு போய்விடுறாங்க. ஒருமுறை நாம ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நம்ம பார்த்தால், திருப்பிக் கொள்ளுங்க, 1வது அதிகாரம். அவர்களுடைய இருதயத்திலே தேவனுக்கு இடம் கொடுக்க அவர்களுக்கு மனதில்லாததால் 28வது வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா தேவன் கொண்டு போய் ஒப்பு கொடுத்தார்னு இல்ல. எப்பொழுது அங்க தேவன் இல்லையோ, இந்த துஷ்ட காரியங்கள், கேடான அந்த மனது உங்களுக்குள்ள வந்துருது. ஆண்டவர் உங்களை விட்டுவிடும் போது என்னங்க, ஒரு விஷயத்த நம்ம கட்டுப்படுத்த முடியாம அதை விட்டுட்டா அது என்ன ஆயிடும்? அவ்வளவுதான், கெட்டு போய்விடும். ஒரு பாவத்துக்கு நாம இடம் கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கை நாசமாகிடுது. இருதயத்துல, மனசுல தேவனுக்கு இடம் கொடுங்க. என் மகனே, உன் உள்ளத்தை எனக்கு தா என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்க இருதயத்துல யார் இருக்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும்.
உன் இருதயத்துல என்ன இருக்கிறது? எதற்கு உன் உள்ளத்தில் முக்கியத்துவத்தை கொடுக்கிறாய்? பணமா, பயமா, வேதனையா, கவலையா? என்னங்க, சிலருடைய இருதயங்கள்ல இந்த கவலைகள் வேதனைகள் அதிகமாகி தேவனுக்கு இடமே இல்ல. அங்க கவலைகள் வேதனைகள் வரும்போது அதை வெளியே துரத்த வேண்டும் என்றால் ஆண்டவரை வரவேறு உன் உள்ளத்துக்குள். நீ சார்ந்து கொள்ள அவர் மேல. யாருடைய மனதுமை பற்றி கொள்ளுமோ அவனை நீர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். இருதயத்தை கெடுத்துக் கொள்ளாதீங்க. இருதயமே நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம சரீரத்துக்கும் மையம். உங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்து இருதயம் நல்லா இல்லாவிட்டா வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், நிம்மதி உங்களுக்கு இருக்காது இல்லைங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும், சுற்றி எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், உங்க மனசு நல்லா இல்லாத போது உங்களுக்கு எதிரே எவ்வளவு பெரிய விருந்து இருந்தாலும் சாப்பிட தோணாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இருதயம் சம்பந்தப்பட்ட பக்தியே நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. இருதயம் எல்லாவற்றை விட மிகவும் திருக்குள்ளது, அது கொடிய வியாதியை கொண்டது என்று வசனம் சொல்கிறது. கொஞ்சம் அதை நம்ம விட்டுவிட்டாலும் கூட நம் இருதயம் நம்மை சீர்கேடுக்கு நடத்திவிடும். இயேசு ஆண்டவருக்கு உங்க இருதயத்தை கொடுங்க. இதை அறுத்து எடுத்து கொடுக்கணுமான்னு கேட்காதீங்க. இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாங்க என்று நீங்க முழங்கால் போட்டு செபித்தா, உங்க இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினால், அறிக்கை செய்து வாயினால் செபித்தால், ஆண்டவர் தம் சமூகத்தால் தம் ஆவினால் உங்களை நிரப்புவாரு. உங்க இருதயம் சரியில்லாத போது உங்க வார்த்தைகள், உங்க யோசனைகள், உங்க கிரியைகள், உங்க நடத்தை, உங்களுடைய முடிவுகள் எல்லாமே கெட்டு போய் தான் இருக்குங்க. அதற்குதான் நம்ம இருதயத்துக்குள்ள ஆண்டவரை வரவேற்கணும், விசுவாசத்தின் மூலமா. ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்க, என் உள்ளத்தை நீங்க சுத்திகரிங்க என்று நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க தேவனின் பிரசன்னத்தை, தேவனின் பலத்தை உங்க உள்ளத்தில் அனுபவிப்பீங்க. ஒரே வார்த்தைங்க, தேவனை உள்ளத்துக்குள் வரவிடுவதென்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு, உன் எல்லாவற்றோடும். எத்தனை இருக்குன்னு பாருங்க. முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு விவேகத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு உன் கர்த்தராகிய ஆண்டவரை, முழு பலத்தோடு உன் ஆண்டவராகிய கர்த்தரை நீ நேசிக்க வேண்டும். அப்படின்னா முழுமையா, சம்பூரணமா, அதுல வேற எதுக்குமே இடமில்லைன்னு அர்த்தங்க. ஆண்டவர் போதுமானவரா இருக்கிறாரு. ஆண்டவர் பிளஸ் இதுவும் அதுவும் வேணும்னு நினைக்கிறது புத்தியினவங்க. புத்தி, ஞானம் முதலிய செல்வங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. கிறிஸ்துவை கொண்டவன் சம்பூரணமானவன், முழுமையானவன். அதற்குதான் உள்ளத்தின் ஆழங்களை நீ தேவனுடைய ஆவியை கொண்டு பரிசுத்தப்படுத்தும்படிக்கு முழங்கால் ஜெபம் செய்வது, தேவனுடைய வார்த்தையை உங்க உள்ளத்துக்குள் வைத்துக் கொள்வது ரொம்ப அவசியமானதுங்க. காலேபு முழு மனதோடு ஆண்டவரை பின்பற்றினான். முழு மனதோடு. தன் மனதுல வேற எந்த யோசனையும் இல்ல, வேற ஆசைகளும் இல்லை. தன் வாழ்க்கையில முதல் ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு முறை பாருங்க, யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், முழு மனதாய் உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் அது சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். என்னங்க, முழு மனதோடு நீ கர்த்தரை உத்தமமாய், யாரு? காலேப் கர்த்தரை பின்பற்றினான். அது நிமித்தம் அவர் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்னு பாருங்க. அதற்கு அடுத்த வசனத்திலே கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போவதற்கும் போக்கும் வருத்தமா இருப்பதற்கும் அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. 85 வருஷங்கள். அவ்வளவு வயசுல கூட தனக்கு 45 வயதிலே எவ்வளவு பலன் இருந்ததோ அதே பலம் எனக்கு இருக்கிறது.
நீ முழு மனதோடு ஆண்டவரை பின்பற்றினதுனாலே உன் வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும். நிறைவுள்ளதாக உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். உள்ளம் நிறைய இயேசாண்டவர் இருந்தா உன் வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமே. உன் இருதயமெல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் உன் வாழ்க்கையில விருத்தியும் ஆசீர்வாதமும் பொங்கி வழியும். அப்படிப்பட்டவர்களை எத்தனையோ பேரை பைபிள்ல பார்க்கிறோம். யோசேப்புவின் இருதயம் நிறைய ஆண்டவர் இருந்ததாலே அவன் கனிதரும் கொடியாய் அவன் விருத்தி அடைந்து அவன் சுவரின் மேல் ஏறி அந்த பக்கம் இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்க இருதயத்தில் இருக்கிறாரா? கொஞ்ச நேரம் ஆண்டவர் வார்த்தையை கேட்டு திரும்ப வேலையில விழுந்து ஆண்டவரை மறக்கிறீங்களா? நீங்க உங்க வாழ்க்கையெல்லாம் உங்க நாள் எல்லாம் தேவன் மேல எண்ணம் கொண்டு இருக்கிறீங்களா? எந்த வேலை செய்தாலும், எங்கே சென்று கொண்டிருந்தாலும், எந்த முடிவு எடுத்தாலும் இது வசனத்துக்கு ஏற்றதா, இது தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றதா என்று யோசனை செய்கிறீங்களா? மற்ற ஆசைகள், மற்ற விருப்பங்கள் நம்ம உள்ளத்துக்குள்ள வராத ஆண்டவர் இருக்கும்போது பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஆனா இன்றைக்கு அநேகர் தேவன் ஆசீர்வதித்த பிறகு இந்த வாழ்க்கைக்குரிய வியாபாரங்களுக்கு இடம் கொடுத்து, உலக கவலைகளுக்கு இடம் கொடுத்து, என்னங்க அவங்க வாழ்க்கையில முற்புதர்கள் போன்றது வளர்ந்து வசனத்தை நெருக்கி போடுவது போல அநேகருடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கு. ஆவிலே தொடங்கி மாம்சத்திலே முடிவு பெறுவது என்பதை பார்க்கிறோம். அதனாலதான் இந்த கடைசி காலத்தில் நம்ம இருதயத்தை பத்திரமா காத்துக்கொள்ளணும். எல்லாவற்றை விட முக்கியமாய் உன் உள்ளத்தை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளு. தங்கம் இருந்தா ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாப்பாங்க. என்னங்க, டாக்குமெண்ட்ஸ் இருந்தா, ஆவணங்கள் இருந்தா, அப்பா அதை அவ்வளவு ஜாக்கிரதையா காப்பாங்க. அது எல்லாவற்றை விட விலையேற பெற்றது உங்க உள்ளம். உன் இருதயம் கெட்டு போனால் உனக்கு எத்தனை இருந்தாலும் உன் வாழ்க்கையில அது வீண்தான். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெப கூட்டம். தயவு செய்து கல்வாரி சபையில நடக்குது. உங்க சபையில நடந்தா நீங்களும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் தேவனுடைய வசனத்தை தியானிப்பது மட்டுமல்ல, ஜெபத்தோடு கூட நம்ம இருதயத்தை பரிசோதிப்பதற்கு, நம்ம இருதயம் நிறைய வசனம் நிரப்பிக்கொள்ள, தேவனுடைய வார்த்தையை நம்ம உள்ளத்துக்குள்ள பத்திரப்படுத்திக் கொள்ள, தேவ சமூகத்தில் நம் அக்லினஸ், நம்ம அசுத்தங்களை, உள்ள இருக்கிற கசப்பான அனுபவங்களை, நமக்குள்ள நம்மை கெடுக்கிறவைகளை அறிக்கை செய்து ஊற்றிவிட்டு பரிபூரணமா எவ்ரி நூக் அண்ட் கார்னர்னு சொல்லுவாங்க பாருங்க, இருதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகத்திற்கும் ஆண்டவருடைய ஆவியின் சமூகத்தை பெற்று அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு எங்கேயும் இடமில்லாமல் வேற விஷயங்களுக்கு, சாத்தானுக்கு எங்கும் எந்த ஒரு பாவத்துக்கும் இடமில்லாமல் நாம தேவன் பாராட்டுகிறவர்களாய், நாம அவர் பிள்ளைகளாக நாம வாழ்வோம். முழு மனதோடு ஆண்டவரை பின்பற்றணும். முழு மனதோடு பின்பற்றும் போது உங்களுக்கு டபுள் பிளஸிங். 45 வயதில் என்ன பலன் இருந்ததோ 85லும் எனக்கு அதே பலன் இருக்கிறது. அப்பொழுது நான் எப்படியாக நான் ஆண்டவரை பின்பற்றினேனோ இப்பொழுதும் அப்படிதான் பின்பற்றுகிறேன். அப்பொழுது நான் எப்படி ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டேனோ இப்போதும் நான் உழைக்கிறேன். முழு மனதோடு பின்பற்றுகிறவங்களுக்காக கால் மிதிக்கும் இடமெல்லாம் தருவேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்கிறார். நம்ம கால் எங்க வைத்தாலும் அங்கே நன்மைகள், அங்கே ஆசீர்வாதம். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில எங்க போனால் அங்கே மற்றவங்களுக்கு வேதனை உண்டாக்குறாங்க, கஷ்டப்படுத்துகிறவங்க, பிரச்சனைகளை கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. நீ முழு மனதோடு ஆண்டவரை பின்பற்றினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நிரம்பி வழிகிற அனுபவங்களை கொண்ட நீ உன் ஆசீர்வாதங்கள் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறவனா இருப்ப. உபவாச ஜெபங்கள் எதற்கென்றால் நம்ம இருதயங்களை நிரப்பிக் கொள்வதற்கு. நாம எவ்வளவா நிரப்பப்பட்டாலும் இந்த வாழ்க்கையில வாழும்போது நம்ம ஓன் அவுட் ஆகிவிடுகிறோம். நம்ம செலவழிந்து போகிறோம். நாம எக்ஸாஸ்ட் ஆகி விடுகிறோம். அதற்குதான் எப்போதுக்கு அப்போது நம்ம தேவனுடைய ஆவியினால பலப்படுத்தப்பட வேண்டும். அவருடைய வசனத்தினால நம்ம இருதயத்தை நம்ம நிரப்பிக் கொண்டால் ஆசீர்வதிக்கப்படுவோம். இம்மையிலும் நம்ம சந்தோஷம், சமாதானம் உடையவர்களாக இருப்போம். நித்திய ராஜ்யத்திலும் அவருடைய சாட்சிகள், அவர் பிள்ளைகளாக என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஏசப்பா, என் இருதயம் நிரம்ப நீங்க இருங்கப்பா.
உம்மை தவிர என் இருதயத்துல வேற எதுக்குமே இடமில்ல ஆண்டவரே. என் இருதயத்துக்குள்ள வாங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா அப்படின்னு செபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, முழு மனதோடு உம்மை பின்பற்றின காலேபை போல இந்த கடைசி காலத்தில் நாங்கள் பாதி பாதி பக்தியோடு இல்லாமல், பெயருக்கு மாத்திரம் பக்தியில் இல்லாமல், எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற துதிகளை உமக்கு செலுத்திக் கொண்டு எங்கள் முழு மனதோடு உமக்கு எங்கள் நன்றிகளை செலுத்தி முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு அறிவோடும் உம்மை நேசிக்கிறவர்களாக இருக்க, உம்முடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க, உம்மை கனப்படுத்துகிற வாழ்க்கைகள் வாழ்ந்து கனி கொடுத்து விருத்தி அடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடியிருந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாருங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கீழே ஸ்கிரீன்ல இருக்கும் 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வதித்து உங்க தேவைகளை சந்திப்பாரு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் இதே அனுதின தியான நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. மும்பையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னொரு முறை டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு விசேஷமான பாஸ்டர்ஸ் கிறிஸ்துமஸ் மீட்டிங்கில் தேவ செய்தியை பகிர மும்பை வருகிறேன். எல்லாரையும் வரவேற்கிறோம். நீங்க யார் வேண்டுமானாலும் வரலாம். சாயந்தரம் 6லிருந்து 10 மணி வரை மும்பையிலே மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல் தாராவிலே நடக்கிற இந்த விசேஷமான கிறிஸ்துமஸ் மீட்டிங்கிற்கு உங்களையும் வரவேற்கிறோம். வாங்க, நம்ம ஆண்டவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து அவரை நாம கொண்டாடுவோம். இந்த கூட்டங்களை குறித்து மேலும் விவரங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க. மும்பையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இன்னொரு முறை மும்பையிலே ஒன் டே கெட் டுகெதரை இந்த டிசம்பர் 11ஆம் தேதி ஏற்பாடு செய்கிறோம். தவறாம நீங்க வாங்க. கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சியின் மூலம், சோசியல் மீடியாவின் மூலம் பலப்படுகிற உங்களை நேரடியாக பார்ப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ரெஹத்தோர் மெமோரியல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஸ்டேஷன் ரோட், பரேல், மும்பை. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற போன் நம்பருக்கு நீங்க கால் செய்யலாம் அல்லது QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. ஒரே செஷனுங்க. இந்த ஒன் டே கெட் டுகெதர் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை தவறாம கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க.